वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். கண்ணனுடைய பால லீலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆம், யமுனை கரையில யமுனை தனியா பல்ராமனோட முதல்ல போறார். ஒரு இந்த அசுரனை பிரலம்பனை வந்து கொன்னது, அதுக்கப்புறம் வந்து பிரலம்பன் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தனியா ராமன் இல்லாத பகவான் போகிறார். அந்த இடத்துல போகும் பொழுது யமுனையில வந்து விஷம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள இந்த மந்தர மலை எப்படி க்ஷீராப்தியில உள்ள குதிக்குமோ உள்ள இருக்குமோ அந்த மாதிரி பகவான் வந்து இங்க உள்ள யமுனையில குதிச்சான். அது பார்க்கறதுக்கு வந்து மந்தர மலை மாதிரி இருந்தது. எப்படி பார்க்கடலை கடைஞ்சு விஷத்தெல்லாத்தையும் போக்கி உள்ளே இருந்து அமிர்தம் எடுக்கணுமோ அந்த மாதிரி இங்கே காளியனுடைய விஷத்தை விலக்கி அமிர்தமான ஒரு ஜலத்தை கொடுக்கறதுக்காக பகவான் உள்ள நுழைஞ்சான் அப்படிங்கிறதோட நிறுத்தினோம். அந்த 112வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். நிபத்திய சங்கிப்த பயோதி கல்பே மகாஹ்ரதே மந்தர போதரம்யா விஷவ்யபோகாத் அமிர்தம் விதாத்தும் ஸ்வாது உதயம் க்ஷோபயதி ஸ்ம சிந்தும். அந்த ஜலத்தை ஒரு கடைஞ்சான். ஏன்னா உள்ள போய் அந்த காளியன் எங்க இருக்காங்கிறத தேடணும் இல்லையோ. அதனால அந்த பார்க்கடலை கடையிற மாதிரி உள்ள மத்து எப்படி அந்த மந்திரமலை மத்து மாதிரி உள்ள போச்சோ அது போல இங்க பகவானும் உள்ள குதிச்சான் அப்படின்னர். அதுக்கப்புறம் அந்த வர்ணனை தான் காளியனுடைய அந்த சம்பவம் ஏற்படும் பொழுது என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நிறைய இங்க வர்ணிக்கிறார். கிருதாஹதிஹி கிருஷ்ண நிபாத வேகாத்து ஆனத்த ரூபா விதத்தை ஸ்தரங்கைஹி சர்ப்பாபசார ஓஷதி சம்பிரயுக்தா பேரி இவ சா பீமதரம் ரராச. சா பேரி இவ பீமதரம் ரராச. ரராசன சப்தமிட்டதுன்னு அர்த்தம். சாங்கிறது இங்கே யமுனைய சொல்றார். சோ யமுனை சா பீமதரம் ரராச ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தத்தோட அவள் சத்தமிட்டாள். இந்த ஒரு பேரி வந்து எப்படி அடிச்சோம்னா ஒரு மத்தளம் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இந்த பேரிங்கிறது என்னன்னா நல்ல இந்த பெரிய முரசு இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி அந்த பெரிய ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். அதை வந்து 2 பேர் பெரிய கட்டைய வச்சுட்டு அடிப்பா இல்லையா, அதுதான் அந்த பேரியினுடைய முழக்கம், முரசனுடைய முழக்கம்ங்கிறோம். அந்த பேரியிலேருந்து எப்படி சத்தம் வருமோ அதை போட்டு அடிக்கிறச்சு அது போல இங்க வந்து யமுனை ஒரு சத்தமிட்டாள் அப்படிங்கிறார் டைரக்டா இங்க. கிருத ஆஹதிஹி சா. யமுனை எப்படின்னா அடிக்கப்பட்டவளாக. இது எப்படி பகவானுடைய பதன வேகாத்து அடிக்கப்பட்டவள். சோ கிருஷ்ண நிபாத வேகாத்து கிருத ஆஹதிஹி. ஜலத்துல அப்படியே நம்ம அந்த ஜலத்துல அப்படியே ஒரு தட்டு தட்டினோம்னாலே பொத்துன்னு விழுந்தோம்னா எப்படி ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி இங்க. சோ அடிக்கப்பட்டவள்ங்கிறாங்க. கிருஷ்ண நிபாத வேகாத்து கண்ணனுடைய விழுதல் அதனுடைய வேகத்தினால் கிருத ஆகதிகி ஒரு அடிக்கப்பட்டவள் போல். எப்படி ஒரு பேரிய நம்ம வந்து ஒரு கட்டையால அடிப்போமோ அது போல. ஆனத்த ரூபா. ஆனத்த ரூபாங்கர்ச்சு சர்மபிகி இவ சமந்தாத்து பினத்த ஆகாரா. இது விததைகி தரங்கைகி உள்ள குதிக்கிறச்சு இந்த வெளியில டிஸ்பிளேஸ் ஆகுமோ இல்லையோ வாட்டர்ஸ், அப்போ அது வந்து அப்படியே ஒரு ஒரு அலைகள் மாதிரி இருக்கு. அந்த அலைகள்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த பேரிய சுத்தி எப்படி கயத்தை வச்சு கட்டிருப்போமோ அது போல இருக்கான் இங்க. விததைகி தரங்கைகி நல்ல விஸ்தாரம் அடைந்த ஒரு ஒரு அலைகள் அலைகளினால் ஆனத்த ரூபா சுற்றிலும் கட்டப்பட்ட உருவத்தை கொண்டவளாக இருக்கும் யமுனை. இது அந்த அந்த பேரி பார்த்தேன்னா அந்த முரசை பார்த்தான்னா தோலை வச்சுதானே இட் இஸ் இது ஸ்கின் வச்சுதானே பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல வந்து என்ன பண்ணுவான்னா மேல ஒரு ரவுண்ட் அதுவும் ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் கயத்தை வச்சு கட்டியிருப்பா. அதை தாண்டி சைடுல பூரா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு துணி மாதிரி தொங்கும். அந்த துணியுமே உங்களுக்கு வந்து ஸ்கின் தான் அந்த இடத்துல. சோ சர்மபிகி சமந்தாத்து பினத்தம் முழு சுற்றிலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு லெதர்னால அப்படியே கவர் பண்ணிருப்பா சைடுல எல்லாமும்.
மேல மாத்திரம் இல்லாமல் சைடுலயும் கவர் பண்ணிருப்பா. சில இந்த டோலக்கு இந்த இதுல எல்லாம் மிருதங்கத்துல எல்லாம் பாப்பேளுங்க, அங்க தொங்கின்னு இருக்கும் ஒரு லெதர் பீஸ் மாதிரி ஒண்ணு தொங்கின்னு இருக்கும். பெரிய இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா இன்னும் ஜாஸ்தியே இருக்கும் அதுல. இந்த யமுனையில வரக்கூடிய அந்த அலைகள் பார்ப்பதற்கு அந்த சுற்றிலும் கட்டப்பட்ட ஒரு தோல் விசேஷங்கள் மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட யமுனை. அதுக்கப்புறம் இந்த பேரி இவங்கும் பொழுது எதுக்காக அந்த பேரிய முரசு கொட்டுறதுன்னா, சர்ப்ப அபசார ஓஷதி சம்பிரயுக்தா பேரிங்கிற இது ஒரு விசேஷம் போல இருக்கு. நமக்கு தெரியல. பாம்பை விரட்டுறதுக்கு வந்து முரச கொட்டுறா போல இருக்கு. யூஸ்வலி இந்த சத்தம் போட்டுண்டு ஹண்டிங் போது போகிறதுக்கெல்லாம் வேட்டையாடும் பொழுது நம்ம வந்து சத்தத்தை போட்டுட்டே கிளப்பிட்டு போவோம். ஏன்னா அந்த இருக்கிற மிருகங்கள்லாம் பயந்து வெளியில வரும். அப்போ வந்து இவ அடிப்பாங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் இவர் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து சர்ப்ப அபசார ஓஷதி சம்பிரயுக்தா, சர்ப்பானாம் யமுனா வாசினாம் சர்ப்பானாம், யமுனையில வசிக்கக்கூடிய பாம்புகள், அந்த பாம்புகளை விலக்குவதற்காக ஓஷத்யா அபசரணார்த்தம் ஓஷதேன சம்சிருஷ்டான்னு அர்த்தம். அந்த பேரியில வந்து ஔஷதி நிறைய மருந்து விசேஷங்கள் எல்லாத்தையும் தடவிருக்கலாம் அந்த பேரியில. மணி மந்திரம் ஔஷதம் மணிங்கிறச்சே இதெல்லாம் வந்து ரோகத்தை விளக்குறதுக்குன்னு சொல்றோம் இல்லையா. சர்ப்பத்தை விளக்குறதுக்கு மந்திரங்கள் உண்டு. இதுல கருட மந்திரம்னு பேரு. அந்த கருட மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு வந்து சர்ப்பம் விலகிடும்னு பேரு. அதே இங்க சில பச்சளை மருந்துகள்லாம் இருக்கு. அந்த பச்சளை மருந்துகளை போட்டு பேரிய வந்து சத்தம் போடும் பொழுது அந்த சத்தத்திற்கு அந்த பாம்புகள்லாம் வந்து விலகிடுமா. அந்த மருந்து ஓட கலந்த அந்த சத்தம் அப்படிங்கிறார். மேபி அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்குமா இருக்கும், தெரியல நமக்கு. சோ சர்ப்ப அபசார பாம்பை விலக்குவதற்காக ஓஷதி சம்பிரயுக்தா பேரி இவ, ஓஷதி போட்டு அடிக்கக்கூடிய ஒரு பேரி போல. இங்க ஓஷதிங்கிறது பகவானுடைய ஒரு ரூபம் தான் அந்த இடத்துல. அந்த காளியன்னுங்கிற பாம்பு அல்லது மத்த பாம்புகளை வந்து விலக்குவதற்காக பகவானே அங்க உள்ள குதிக்கிறான் அப்படிங்கிற இத அழகா வந்து கீழே அபய தீட்சிதர் வர்ணிச்சிருக்கார். பீமதரம் அதிபீஷணம் யதா சியாத்து ததா ரராச சப்தாயதேஸ்ம, அது வந்து சப்தமிட்டது யமுனையே. ஓஷதி விசேஷ ரூஷிதாயாக பேர்யாக, ஏதோ ஒரு பச்சிலையனுடைய ஒரு அது குழம்புனால ஒரு ரூஷிதம்னு அப்படியே பூசப்பட்டதான ஒரு பேரி அந்த முரசு, அதை தாடனே அதை அடிப்பதில் தத் சப்த ஸ்ரவணேன, அந்த சப்தம் கேட்டதனால சர்ப்பாக பலாயந்தே இதி பிரசித்தி, பாம்புகள்லாம் அப்படியே தலதறிக்க ஓடுங்கிறது நமக்கு பிரசித்திங்கிறார். அவருடைய காலத்துல அது பிரசித்தமா இருந்திருக்கு, தெரியல. பேரி அபி தரங்க ஆகாரைஹி சர்மபிஹி ஆனத்தா ஆஹதாச்ச சப்தாயதே. அந்த பேரியும் எப்படின்னா சுற்றிலும் அந்த ஆல மாதிரி அந்த துணி தொங்கறது, அந்த சர்ம அதாவது அந்த தோல் தொங்கறது, அதனால கட்டப்பட்டு அடிக்கப்படும் பொழுது சத்தம் இடுகிறது. அது மாதிரி இங்க வந்து யமுனை அப்படியே நல்ல யமுனையில இருந்து ஒரு பீமதரம் ரராச, ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம் ஏற்பட்டது, பகவான் உள்ள குதிக்கிறச்சு. கிருதாஹதிஹி கிருஷ்ண நிபாத வேகாத்து ஆனத்த ரூபா விததை ஸ்தரங்கைஹி சர்ப்பாபசார ஓஷதி சம்பிரயுக்தா பேரீவசா பீமதரம் ரராச. அதுல இருந்து இந்த இது இருக்கோ இல்லையோ, நொர கணங்கள் வரதோ இல்லையோ, திவிலைகள் மேல பிரிஷத் கணைகிங்கிற நல்ல பெரிய பெரிய டிராப்லெட்ஸ் எல்லாம் இந்த படம் வரைகிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. அதாவது ஸ்லோ மோஷன்ல ஒருத்தர் குதிக்கும் பொழுது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய இப்போ இந்த ஏஐல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ மோஷன் பிக்சர் எல்லாம் வரும். ஒரு டிராப் விழும் பொழுது இந்த இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த லேக்ல இருந்து ஒரு டிராப் மேல கிளம்பும், தெரியுமோ இல்லையோ, அதை இங்க வர்ணிக்கிறார். எங்கே இருந்து தேசிகர் வந்து ஸ்லோ மோஷன்ல பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அந்த ஸ்லோ மோஷன்ல வரா மாதிரி ஒரு வர்ணனைய வர்ணிக்கிறார் இங்க. பிரசக்த கிருஷ்ண தியுதிபிஹி ததீயைஹி பிரிஷத் கணைஹி உற்பத்திதைஹி பிரதூர்ணம் அதிருஷ்யத ஆத்யோதிதம் அந்தரிக்ஷம்
பீத அந்தகாரைஹி இவ தாரக ஓகைஹி. எப்படி அதை இமேஜின் பண்றாருன்னா, இப்போ ஒவ்வொரு திவிலையும் மேல பறக்கிறது. இவர் உள்ள குதிக்கும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு திவிலைகள் அந்த பிந்துக்கள்லாம் பறக்கிறது. அந்த பிந்துக்கள்ல இப்ப என்னன்னா கண்ணனுடைய பிரகாசம் வேற சேர்ந்திருக்கு. அதுல வெள்ளையா ஜலம் அல்லது அந்த பிரகாசமான அந்த ஒரு ஃபோம் வந்து என்னைக்குமே வெள்ளையா தானே இருக்கும். அதுல இருந்து அப்படியே அந்த ஒரு பபிள் மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு பபிள் இஸ் ஆல்வேஸ், இட் கான்ட் பி அ டார்க் ஒபேக் பபிள் இல்லையா? உங்களுக்கு பபிள்ல அது வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஜலபிந்து வரும் பொழுது அந்த ஜலபிந்து ஒரு டிரான்ஸ்லூசென்டா இருக்கும். அதுல இப்ப என்ன ஆயிடுதுன்னா கண்ணனுடைய ஒரு தியுதி பிரகாசம் அதுல உள்ள தெரியறது. இது இந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்துல ஜபா புஷ்பத்தை வைக்கிற மாதிரி ஹைபிஸ்கஸ வச்சோம்னா என்ன ஆகும், செம்பருத்தி பூவை அந்த ஸ்படிகத்துக்குள்ள அந்த செம்பருத்தி பூ ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல ஸ்படிகமே உங்களுக்கு வந்து செவப்பான இருக்கும். அதே போல இங்க என்ன ஆகுதுன்னா பிரிஷத்கணைகி உற்பத்திதைகி பிரிஷத்கணைகி அப்படியே குதிக்கிற அந்த பிரிஷத்கணைகி ஜலத்திவிளைகள் இருக்கே, அந்த திவிளைகள்ல இப்ப என்ன ஆயிடுதுன்னா பிரசக்த கிருஷ்ணத்யுதிபிகி கண்ணனுடைய ஒரு கலர் அதுக்குள்ள போயிடுதான். அப்ப பாருங்கோ, வெள்ளை உள்ள வந்து கருப்பு ரெண்டும் இருக்கு இங்க. அந்த அது பார்க்கும் பொழுது எப்படி இருக்கான்னா அப்படியே இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து ஆகாசத்துல இருக்கோ இல்லையோ அப்படியே மினுக்கிறது நட்சத்திரங்கள் ஆகாசத்துல. ஆனா இந்த அந்த ராவேளையில வந்து அந்தகாரத்தை அது அப்படியே உள்ள குடிச்சு அது வயத்துக்குள்ள இந்த வந்து அந்தகாரம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் அந்த திவிலைகள். அப்படி பார்க்கப்பட்டது அப்படிங்கிற பிரசக்த கிருஷ்ணத்யுதிபிகி ததியைகி ததியைகிங்கிறச்ச யமுனையனுடைய உற்பத்திதைகி பிரதூர்ணம் உற்பத்திதைகி ரொம்ப வேகமாக மேலே கிளம்பின பிரசக்த கிருஷ்ணத்யுதிபிகி கண்ணனுடைய காந்தியுடன் கூடினதான, அதாவது பிரசக்தங்கிறச்சு சேர்க்கப்பட்ட கண்ணனுடைய துதி காந்தியை கொண்டவைகளான பிரிஷத்கணைகி அந்த ஜலத்திவிலைகள். பிரிஷத்துன்னா பெரிய பெரிய திவிலைன்னு அர்த்தம். அந்த பிரிஷத் கணைகி பெரிய திவிலைகள் ஜலத்திவிலைகள் இருக்கே, பிந்து கணைகிங்கிறார். பிரிஷத்துனாலும் ரவுண்டுன்னு ஒரு அர்த்தம். அந்த அந்த அர்த்தத்தை எடுத்து நீங்க சொல்றார். சோ ரவுண்டா இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய கணங்கள் திவிலைகள் அவைகளினால் அந்தரிக்ஷம் இந்த ஆகாசம் ஆத்யோதிதம் ஆகாசமானது அப்படியே பிரகாசப்படுத்திடுது. பிரகாசப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி ஆத்யோதிதம் அந்தரிக்ஷம் அதிருஷ்யத்தைங்கிறச்சு பார்க்கப்பட்டது. அங்கேயும் ஒரு ஒரு கர்மணி பிரயோகத்துலதான் சொல்ற. இங்க பீத அந்தகாரைஹி தாரக ஓகைஹி இவ அதிருஷ்யத. அந்த ஆகாசம் எப்படி பார்க்கப்பட்டதுன்னா தாரக ஓகைஹி ஆத்யோதிதம் இவ நட்சத்திரங்களினால் பிரகாசப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்தது. அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருந்ததுன்னா உள்ள அப்படியே அந்த அந்தகாரத்தை குடிச்சுடுத்தான். ராத்திரியில உங்களுக்கு பிரகாசம் வரும் பொழுது இருள் விலகிடுறதுங்கிறது தானே நமக்கு வந்து ஒரு சொல்றோம். பிரகாசத்தினால இருள் விலகிறது. அப்ப இந்த இருள் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுதான் இருளை குடிச்சுடுத்தான். அந்த தாரகை தான் தன் பிரகாசத்தினால அந்த இருள அப்படியே குடிச்சுடுறது உள்ளுக்குள்ள. சோ பீத அந்தகாரைஹி எந்த நட்சத்திரங்களினால் அந்தகாரம் தமசு இருளானது குடிக்கப்பட்டு விட்டதோ அந்த தாரக ஓகைஹி நட்சத்திர கூட்டங்களினால் ஆத்யோதிதம் அந்தரிக்ஷம் ஆகாசமானது பிரகாசப்படுத்தப்பட்டது போல் அதிருஷ்யத்தை பார்க்கப்பட்டது. சரியா? நீலவர்ணாயாக அபி யமுனாயாக உத்திதாக பிரிஷத்கணாக தவலாக பவந்தகாங்கிறார். அதுதான் சொன்னேன். யமுனை நீலையா இருக்கு, நீலவர்ணமா இருக்கலாம், நல்ல கருமை காலிந்தி இல்லையாவ, அதனால உங்களுக்கு வந்து நல்ல கருப்பு வர்ணம் தான் யமுனைன்னு பேரு. கங்கை தான் ஸ்வேத வர்ணம். அது ரெண்டும் அந்த சேரும் பொழுது பிரயாகுல உங்களுக்கு அந்த மிக்சிங் ஆஃப் த கலர்ஸ் தெரியும் அப்படின்பா அந்த திரிவேணி சங்கமத்துல. இங்க யமுனை வந்து கருப்பா இருந்தா கூட அதுல இருந்து வரக்கூடிய அந்த அந்த டிராப்லெட்ஸ் வந்து வெள்ளையா இருக்கு. உள்ளுக்குள்ள பகவானுடைய ஒரு தியுதி அங்க உள்ள தெரியறது. அது என்னமோ உள்ள இந்த ஐடியா வந்து அப்பய தீட்சிதர் யூஸ் பண்ணிருக்காரு.
இதே ஐடியாவை தான் அவர் தேசிகர்கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கணும். ஏன்னா தேசிகரோட பார்த்துட்டு தான் அந்த ஐடியா வந்திருக்கணும் அவருக்கு. நான் சொல்லியிருக்கேன், இந்த புக்கு எப்படி ஒரு ப்ரீகர்சர் ஃபார் குவலயானந்தம்ங்கிறதுக்கு இது ஒரு க்ளூன்னு எனக்கு தோன்றது. அதுல ஒரு ஸ்லோகம் போட்டிருப்பார், அவருடைய ஸ்லோகமே, அப்பே தீட்சிதரோடது. இந்த சந்திரன்ல வந்து ஒரு களங்கம் இருக்கு, இந்த களங்கம் என்னவா இருக்கும்னு பல பேர் வந்து உத்பிரேக்ஷ பண்றா. இதுவும் உத்பிரேக்ஷ தான் இந்த இடத்துல. பல பேர் வந்து இது இதுவா இருக்குமோ, அது அதுவா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் வந்து உத்பிரேக்ஷ பண்றா. நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன்ல அதுவும் ஒரு உத்பிரேக்ஷையா ஒண்ணு சொல்லுவார். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அங்கம் கேபி சசங்கிரே ஜலநிதே பங்கம் பரே மேனிரே. அங்கம் கேபி சசங்கிரே, அந்த அங்கம் களங்கம் இருக்கே சந்திரன் இடத்துல, அந்த அங்கத்தை என்னன்னு நினைக்கிறா சில பேர். சசங்கிரேன்னு சங்கா, ஒரு ஒரு டவுட் வருது எல்லாருக்கும். அங்கம் கேபி சசங்கிரே ஜலநிதே பங்கம் பரே மேனிரே. சில பேர் வந்து அது அங்கமா இருக்குமோ, அது சின்னமோ, அது ஒரு மருவோ மச்சமோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறா. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறான்னா, ஆஹ இந்த பார்க்கடல்ல இருந்து வெள்ள வந்ததோ இல்லையோ, இந்த சந்திரன் வந்து உள்ளுக்குள்ள இருந்தது, கீழே ஒரே சேரு இந்த சமுத்திரத்துல, அந்த சேத்த பூசிண்டு வந்திருக்கு, வெளியில கிளம்பி இருக்கு இந்த சந்திரன். அதனால ஜலநிதேகே பங்கம் பரே மேனிரே. சில பேர் அத வந்து அந்த அந்த அழுக்கு இருக்கோ இல்லையோ அது பூசி இருக்கு, அதுதான் அந்த பூர்ணச்சந்திரன்ல அந்த களங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றா. ஜலநிதே பங்கம் பரே மேனிரே. அங்கங்கே பிசசங்கிரே ஜலநிதே பங்கம் பரே மேனிரே சாரங்கம் கதிதஞ்ச சாரங்கம் கதிதஞ்ச சஞ்சகதிரே பூச்சாயம் ஐச்சன் பரே. இல்ல அது ஒரு மானுன்னு சில பேர் சொல்றா. சாரங்கம் கதிதஞ்ச சஞ்சகதிரே. சில பேர் அதை வந்து இல்ல, அங்க வந்து போய் ஒரு மான் உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுதான் இந்த களங்கம். பூச்சாயம் ஐச்சன் பரே. ஆஹா, பூமியினுடைய நிழல் இருக்கோ இல்லையோ, அந்த நிழல் விழறது சந்திரன் மேல, அதுதான் நமக்கு வந்து களங்கமா இருக்கு. இது பூச்சாயா, பூச்சாயம் ஐச்சன் பரே. இந்தௌ யத் தலிதேந்திர நீல சகல சியாம இந்தௌ யத் தலிதேந்திர நீல சகல சியாமந்தரி திருஷ்யதே தத்சாந்திரம் நிஷிபீதம் அந்ததமசம் குக்ஷிஸ்தமாச்சக்ஷ்மஹே. இது வந்து அந்த அந்த இந்திரநீல கல்லு மாதிரி ஒண்ணு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அது என்ன நான் சொல்றேன், ராத்திரி பூரா இவன் அந்த இந்த இருள்ல வந்து குடிக்கிறானே, அந்த இருள் தான் போய் வயித்துல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் அப்பய தீட்சிதர் அந்த இடத்துல. அந்த களங்கத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேன்சி பண்ணலாங்கிறத இமேஜின் பண்ணிக்கலாம்னு பாருங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராத்திரி பூரா பீத அந்தகாரைகி. இங்க இவர் வந்து தாரகைகளுக்கு சொல்றார், இது அப்படியே ஒரு லெவல் வேற சந்திரனுக்கு அப்ளை பண்ணி அங்க அப்பய தீட்சிதர் அதை மாத்திருக்க. இதுக்குதான் சம்வாதம்னு சொல்லுவோம். காப்பி அடிக்கிறது இல்ல, இத வந்து பிளேஜியரிசம் கிடையாது. ஐடியாவை எடுத்துண்டு you you embellish it and make it into a beautiful shloka in a different manner. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து சம்வாதகான்னு ஒரு அர்த்தம், பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இட்ங்கிறோம் இல்லையா, அதுதான் சம்வாதங்கிற டேர்ம் சொல்லுவோம் அதுக்கு. தது அனுஷக்தாக கிருஷ்ண காந்தி கந்தலாக நட்சத்திர ஜோதி. அந்த நட்சத்திரம் வந்து கண்ணனுடைய ஒரு தியுதி வேற உள்ள இருக்கிறதுனால இருட்ட குடிச்சு அது வயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி அந்த ஆகாசத்தை அப்படியே பிரகாசித்ததான் இந்த ஜலத்தி விலைகள். ரைட்டா? பிரசக்த கிருஷ்ண தியுதிபிஹி ததீயைஹி பிரிஷத்கணைர் உத்பதிதைஹி பிரதூர்ணம் அதிருஷ்யத ஆத்யோதிதம் அந்தரிக்ஷம் பீதாந்தகாரைஹி இவ தாரகௌகைஹி. இந்த மத்த பாம்புகள்லாம் இருக்கே, இவரை தவிர பாக்கி எல்லா பாம்பு, அதாவது இந்த காளியனை தவிர பாக்கி, காளியன் ஃபேமிலியோட அங்க வந்துருது, காளியன் மாத்திரம் நின்றுட்டு இருந்தான். ஒரு ஒரு இது இருந்தது, அதாவது காளியனுக்கு இருக்கிற பவர் இல்லையா, அதனால காளியன் வந்து அங்கேயே ஹி ரிமைன்ட் தேர். வெரஸ் மத்தவா எல்லாரும் உங்களுக்கு வந்து ஓடி போயிட்டா, சாகரத்துக்கு ஓடி போயிட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல. உதக்ர சம்பிரம்பம் உதீக்ஷ்ய பீதாக தார்க்ஷ்யத்வஜம் தார்க்ஷ்யமிவ ஆபதந்தம்
பிரபேதிரே சாகரம் ஆசிரித ஓகாக காகோதராக காலியமாத்திர சேஷாக. இந்த இடத்துல காகோதராகங்கிறச்சு பாம்புகளுக்கு அது ஒரு பேர். அது காகோதரங்கிறச்சு குத்சிதம் குட்டிலம் கச்சதி வக்ரரூபேண கச்சதி இது காகோதரங்கிறார். அது ஒரு குட்டிலமான ஒரு அந்த ஸ்லிதரிங்னு சொல்றோம் இல்லையா, அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய அந்த கத்திய சொல்ற மாதிரி இருக்கு. வயத்தினால செல்றது இப்படியும் அப்படியும். உதரம்ங்கிறது வயிறு, க அக குத்சித அகத்தினா நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு வியுற்பத்தி அதுக்கு. இல்லைன்னா ஏதோ காக்காவை வயத்துல வச்சுட்டு இருக்குன்னு நினைச்சுப்போம், அப்படி கிடையாது. அதுக்காக அந்த வியுற்பத்திய சொன்னேன். காகோதரங்கிறது பாம்பினுடைய ஒரு பர்யாயவாச்சி, சினோனிம் அது. சோ காகோதராக ஆசிரித ஓகாக, ஓகான கூட்டம், ஆசிரித ஓகான கூட்டம் கூட்டமாக, இது குரூப் குரூப்பா, காளிய மாத்திர சேஷாக, காளியன மாத்திரம் விட்டுட்டு பாக்கி எல்லா பாம்புகளுமே சாகரம் பிரபேதிரே சமுத்திரத்துக்கு போயிடுத்து, சமுத்திரத்தை அடைந்தன. எப்போன்னா இந்த பகவான் உள்ள விழறத பார்த்துட்டு அப்படியே கருடனே வந்து விழறா மாதிரி தோணித்தான். கருட துவஜனாக இருக்கக்கூடிய அவன் கருடனே வந்து விழறா மாதிரி விழுந்ததை பார்த்துட்டு பயந்து இந்த பாம்புகள் எல்லாம் ஓடிடுத்தோம். ஏன்னா கருடன் வந்து பாம்பினுடைய எதிரி. பாம்புகள் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே மலை மாதிரி குவிச்சு வச்சிருந்தானா அதனுடைய எலும்புகள் எல்லாம். அப்படி இருந்த கருடன். அதனால தார்க்ஷ்யம் ஆபதந்தம் தார்க்ஷ்யம் இவ தார்க்ஷ்ய துவஜம் உதக்ர சம்பிரம்பம் உதீக்ஷ்ய பார்த்துவிட்டு பீதாக பயந்தவர்களாக, ஆபதந்தம் ஆபதத்தினா பறந்து ஓடி வருகின்ற ஆர் மேலே விழுகின்ற, தார்க்ஷ்யம் இவ கருடனை போல் ஓடி விழுகின்ற ஆபதந்தம் தார்க்ஷ்ய துவஜம் கருடனை துவஜத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன் கண்ணன். இந்த இடத்துல விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சொல்ற. உதக்ர சம்பிரம்பம் யதா சியாத்து ததா ஆபதந்தம் அப்படிங்களாம். இல்லைன்னா ரொம்ப கோபத்தோட வந்து வரக்கூடிய ஒரு கருடன் மாதிரி இங்க கண்ணனை பார்த்து விட்டு. ஏன்னா யமுனைய வந்து விஷபூர்வகமாக ஆக்கி அங்க பாம்புகள் இது மாடெல்லாம் மயங்கி விழுந்ததுங்கிறோம். அந்த விஷ காத்து எங்க பார்த்தாலும் பரவித்துன்னு வர்ணிப்பார். அப்படிப்பட்ட அந்த காளியனை பார்த்து ஒரு கோபம் பகவானுக்கு. சோ உதக்ர சம்பிரம்பம், சம்பிரம்பான கோபம், உதக்ரன மேலோங்கி இருக்கக்கூடிய கோபத்தை கொண்டு ஆபதந்தம் ஓடி வருகின்ற தார்க்ஷ்யம் கருடனை போல் இருக்கும் தார்க்ஷ்ய துவஜம். இந்த கருடத்வஜனான கிருஷ்ணனை பார்த்துவிட்டு உதீக்ஷ்ய பீதாக பயந்தவைகளான ஆசிரித ஓகாக, பயந்துட்டா உடனே நம்ம வந்து ஆள் சேர்த்துருவோம். வி வில் மூவ் இன் குரூப்ஸ் இல்லையா. எப்பவுமே பயம் இருக்கிறச்சே தன்னந்தனியா போகிறதுக்கு பதிலா ஒரு குரூப்பா போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையும் போவோம் இல்லையோ. அந்த மாதிரி இங்க வந்து ஆசிரித ஓகாகமா அப்படியே அதாவது கூட்டம் கூட்டமாக சேர்ந்து, காளிய மாத்திர சேஷாகா, காளியன் மாத்திரம் போகல ராஜா இல்லையோ, அதனால அவன் மாத்திரம் நகரல, அவனை மாத்திரம் விட்டு விட்டு பாக்கி இருக்கக்கூடிய மத்த பாம்புகள் எல்லாமே சாகரம் பிரபேதிரே. இந்த இடத்துல அலங்காரம் என்னன்னா பரிகுர அங்குரஹான்னு ஒரு அலங்காரம் இந்த இடத்துல போட்டிருக்காரா பாக்குறேன். தார்க்ஷ்யத்வஜஹான்னு இதுல போடலையா? சரி, மேபி நான் அடுத்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு சொல்றேன்னா என்னன்னு தெரியல. இல்ல இந்த புக்ல போட்டிருந்தது. இப்ப தார்க்ஷ்யத்வஜஹாங்கிறச்சு கருடனை வந்து கொடியில வச்சுட்டு இருக்க கூடியவன் அப்படின்னுட்டு தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. கிருஷ்ணன்னு சொல்லலையே. அப்போ கருடத்வஜகா யாரு? விஷ்ணு தானே. விஷ்ணுவனுடைய அவதாரமான கிருஷ்ணன் கருடனை துவஜத்துல வச்சுருக்காருங்கிறது வந்து இட் இஸ் an indication that கருடன் தேர்ந்து பயந்து இருக்கக்கூடிய இந்த பாம்புகள், அதனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாம்புகள்
கண்ணனையும் பார்த்து பயப்படுகின்றன. ஏன்னா அவன் கருடத்வஜன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ஒரு அபிப்பிராயத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. இட் இஸ் as if to indicate that he also becomes an enemy because of the fact that கருடனை வந்து துவஜத்துல வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இது ஒரு ஒரு டைப் ஆஃப் அலங்காரம். பரிகர அங்குரமும் போ. உதக்ர சம்பிரம்பம் உதீக்ஷ்ய பீதாக தார்க்ஷ்யத்வஜம் தார்க்ஷ்யமிவ ஆபதந்தம் காகோதராக பிரபேதிரே சாகரம் ஆசிரிதௌகாக காகோதரா காலிய மாத்திர சேஷாக. அத அம்பசः காலிய நாகமுக்ரம் வியாப்த ஆனனம் மிருத்யுமிவ உஜ்ஜிஹானம் போகேன பத்னந்தம் அபோஹ்ய சௌரிஹி பிரஹ்வீகிருதம் தத் பணம் ஆருரோக. அப்படியே வந்து அசால்ட்டா ஏறிட்டான்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி பகவான் அப்படியே ஒரு நிமிஷம் காளியனுடைய தலையை அப்படி அமுத்தி அவனுடைய படத்து மேல ஏறி உட்கார்ந்தாச்சு, நின்னாச்சு பகவான். சௌரிஹி கண்ணன், அம்பசகா எல்லாமே காளியனுக்கு தான் இங்க அட்ஜெக்டிவ். காளிய நாகம், உக்ரம், அம்பசகா உஜ்ஜிஹானம், அந்த ஜலத்திலிருந்து யமுனையினுடைய ஜலத்திலிருந்து அம்பசகா உஜ்ஜிஹானம் வெளிவருகின்ற மிருத்யுமிவா உஜ்ஜிஹானம், மிருத்யுவை போல பாக்கிறதுக்கே வந்து காளியன் வந்து அப்படியே வந்து ஒரு சாட்சாத் மிருத்யு யம பகவான் எப்படி வருவாரோ அந்த யமனே வந்து இந்த காளிய உருவத்துல வந்தா மாதிரி இருக்காராம் பாக்குறதுக்கு அந்த காளியன். அப்படி உக்ரமா இருக்கான் அந்த நாகம். பயங்கரமாக இருக்கக்கூடிய வியாப்த ஆனனம், வாய திறந்துண்டு இருக்கான். வியாப்தன நன்கு பிளந்த வாயை கொண்டவனான அந்த காளியன். யூசுவலி மிருத்யுவை வர்ணிக்கரிச்சு எப்படி சொல்லுவோம்னா திறந்த வாயை, கோரமான பற்கள். இதுல பாகவதத்துல படிக்கல, நம்ம அந்த கபிலரனுடைய உபாக்கியானத்துல படிக்கும் பொழுது எப்படி மிருத்யுவை நோக்கி அந்த மார்க்கமானது போகிறதுங்கிறச்சு அங்க வர்ணிப்பர். மிருத்யு வந்து வாயை திறந்துட்டு இருக்கு, அதுல கோரமான பற்கள் இருக்கு, அப்படியே நம்மள விழுங்கிடுறான் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இங்க வந்து அதனாலதான் வியாப்த ஆனனம் உக்ரம் இதெல்லாம் வந்து மிருத்யுவுக்கும் உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவா போகிறது ஆக்சுவலி. சோ திறந்த வாயை கொண்டவனாக உக்ரமாக இருக்கக்கூடிய அம்பசகா உஜ்ஜிஹானம், கடல் அந்த யமுனை நதியிலிருந்து நதியினுடைய ஜலத்திலிருந்து வெளிவருகின்றவனான மிருத்யுமிவ மிருத்யுவை போல் விளங்கக்கூடிய காளிய நாகம். அது மாத்திரம் இல்ல, போகேன பத்ரந்தம், போகேனன்னா அவனுடைய சரீரம்னு அர்த்தம். போகன சரீரம், அவனுடைய அந்த பாம்பனுடைய ஒரு தேகத்தினால பத்ரந்தம் கண்ணனை கட்டுகின்றவனாக கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். போகேன அவன் தண்ணியிலிருந்து வெளில வர்றச்சேயே கண்ணனை வந்து சுத்தி கட்டணும்னு பார்த்துட்டே வரான். அப்படி பத்ரந்தம் தம் அபோஹ்ய விலக்கி, அதாவது கட்ட முடியாதபடிக்கு செய்துங்கிற. அபோஹ்யங்கிறதுக்கு விலக்கல, பந்தும் ந சக்னோதி யதா ததா நிரஸ்யங்கிற. எப்படி கட்ட முடியாதோ அவ்வாறு விலக்கி விட்டு பிரஹ்வீகிருதம் அவனை அமுக்கப்பட்டவனான அவன். அவன பிரஹ்வம்னாலே பிரஹ்வபாவகான்னா எப்படி சொல்லுவோம்னா குரும் பிரதி பிரஹ்வபாவகா, இல்ல ஆச்சாரியனை பத்தி, இல்ல பேரண்ட்ஸ் மாதா பிதரவு பிரதி, இந்த மாதிரி பிரஹ்வம்னாலே நம்ம வந்து ஒரு வணக்கத்துடன் கூடின ஒரு பாவத்துக்கு பிரஹ்வபாவம். இங்க பிரஹ்வீகிருதம்னு ஸ்வீ பிரத்யம் போடும் பொழுது இவனுக்கு ஒன்னும் அந்த மாதிரி ஒரு 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 நம்ரதா கிடையாது காளியனுக்கு. வணக்கம்ங்கிற ஒரு பாவமே கிடையாது காளியனுக்கு. வணக்கம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். பிரஹ்வம் பிரஹ்வம் சம்பத்தியமானம்னு அர்த்தம். எவனுக்கு வணக்கம்ங்கிற குணமே கிடையாதோ அவனை பிடிச்சு அமுத்திட்டார் பகவான். பிரஹ்வீகிருதம் அப்படி வணக்கம் செய்விக்கப்பட்டவனான அந்த காளிய நாகம், அந்த நாகத்தை தத் பணம் ஆருரோக, அவனுடைய பணம் அந்த படம் இருக்கே அந்த படத்தை தலை இருக்கே அந்த தலைமேல் ஆருரோக ஏறினான். சாதாரண ஸ்லோகம், ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவு ஒரு தத்ரூபமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அது கண் முன்னாடி கொண்டு வர்றார். சௌரிஹி கண்ணன்,
அம்பசகா உச்சிஹானம், ஜலத்திலிருந்து வெளிவருகின்ற உக்ரமாக இருக்கக்கூடிய வியாப்தானனம், வாயை திறந்து கொண்டிருக்கும் மிருத்யுமிவ, யமதர்மராஜா மாதிரி இருக்கக்கூடிய, அல்லது மிருத்யுவை போல் இருக்கும். போகேன பத்னந்தம், தன்னுடைய அந்த காயில்ஸ் இருக்கே அந்த சரீரத்தினால பத்னந்தம் கட்டுகின்றவனான அவனை கட்ட முடியாதபடிக்கு விலக்கி, அபோஹ்ய பிரஹ்வீகிருதம் தத் பணம், அமுக்கப்பட்ட அவனுடைய, இந்த பிரஹ்வீகிருதம்ங்கிறது நாகத்துக்கு அட்ஜெக்டிவ் இல்ல, இது பணம் அவனுடைய அந்த தலைக்கு அட்ஜெக்டிவ். வணக்கம் செய்விக்கப்பட்ட அந்த அவனுடைய தலைமேல் ஆருரோக ஏறினான். அதம்பச காலிய நாகம் உக்ரம் வியாப்தானனம் மிருத்யுமிவ உஜ்ஜிஹானம் போகேன பத்னந்தம் அபோஹ்ய சௌரிஹி பிரஹ்வீகிருதம் தத்பணம் ஆருரோக. சத்யோ மகாநீல மயீம் முகுந்தகா, அந்த தலைமையில நின்று இருக்கிற கண்ணனை வர்ணிக்கணுமே உடனே, அப்படியே ஜொலிப்பானோ இல்லையோ. அது இது வேற பெரிய நாகம், அதுக்கு 1001 தலைன்னுட்டு பாகவதத்துல இருக்கு. இது பார்த்தோம்னா ஹரிவம்ச புராணம் பார்த்தோம்னா 1000 தலை கொண்டவன்னுங்கிறோம் காளியனை. ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு கல்பபேதம், புராணங்களினுடைய டிஃபரன்ஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சதுர்யுகத்துல பார்த்தோம்னா 23வது சதுர்யுகம், 25வது சதுர்யுகத்துல கிருஷ்ணாவதாரம், எத்தனை கல்பங்கள் ஓடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுல என்னென்ன டிஃபரன்சஸோட வந்திருக்கலாம்னு தெரியாது நமக்கு இல்லையா. சத்யோ மகாநீல மயீம் முகுந்தகா ச பத்மராகாமிவ பாதபீடீம் கிராமன் பணாம் காலிய பன்னகஸ்ய கிரஸ்தோதிதா பானுரிவ ஆபபாசே. 2 அட்ஜெக்டிவ் மாதிரி இங்க போடுறாரு. அந்த தலை எப்படி இருக்குன்னா நல்ல ரத்னமயமாக இருக்கு. மகா நீல மயீம் பாதபீடீம் ச பத்மராகாம் இவ, காளியன் கருப்பா இருக்கான், அதனால ஒரு பெரிய அந்த சஃபயர் பொதிக்கப்பட்ட ஒரு பாதபீட்டி, அதாவது சஃபயர் பொதிக்கப்பட்ட ஒரு ஃபுட் ஸ்டூல், அதுல என்னன்னா சஃபயர்னால பண்ணப்பட்டது, நல்ல நீலமயமான ஒரு பாதபீட்டி, அவன் கால் வைக்கிறதுக்கு ஒரு பீட்டம். அதுல என்னன்னா உங்களுக்கு இந்த மாணிக்க கல்லு, பத்மராக கல்லுனால பொதிக்கப்பட்டதாக இருக்கு. பாம்புக்கெல்லாம் தலையில நாகமணி இருக்குமோ இல்லையோ, மாணிக்கம் வச்சது ஒவ்வொரு தலையிலையும் அவைகளுக்கு ஒரு அந்த மாணிக்க கல்லு உண்டுன்னு பேரு, நாகமணின்னு பேரு. இது காளியன் வசத்திய ஒரு பாம்பு, கட்ட பாம்பா இருந்தாலும் உங்களுக்கு அது அதுக்கு தலையில மாணிக்கங்கள் இருக்கு. அதனால ச பத்மராகாமிவ, பத்மராக கல்லுடன் கூடின, மகா நீலமயின், நல்ல ஒரு இந்திரநீல கல்லுனால பண்ணப்பட்ட பாதபீட்டி, பாதபீட்டீம் சத்யா உடனேயே, அந்த பாதபீட்டீம் இவ காளிய பன்னகஸ்ய பணாம் கிராமன்னு, அப்படி விளங்கக்கூடிய காளிய நாகத்தினுடைய பணாம் தலையை, கிராமன்னு தலைமேல் காலை வைத்து, கிராமத்தினாலே காலை வைக்கிறது. இப்போ திரிவிக்ரமஹாங்கிறோமோ இல்லையோ, கிராமன் திரிலோகம் அப்படிங்கிறோம். வாமனாவதாரத்தை சொல்லும் பொழுது 3 லோகத்தையும் 3 அடியினால கிராமன்னு தாண்டி விட்டு, அதே போல இங்கேயும் தலையை தாண்டிங்கிறச்சு நாட் ஜம்பிங் அக்ராஸ்ன்னு இல்ல, அது மேல ஏறி காலை வைக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு பதம் வைக்கிறது. எப்படிப்பட்ட அந்த தலை, அந்த தலை பார்க்கறதுக்கு பகவானுடைய ஒரு ஃபுட் ஸ்டூல். வைகுண்டத்துல எப்படின்னா அவருக்கு மேல கொட ஆதிசேஷன், கீழே காலுக்கு அனந்தனா, சில வர்ணனைகள்ல உண்டு அப்படிங்கிறார். அனந்தன் கால்ல இருக்கிறதுனால இங்கேயும் அது ரைட்டா தான் இருக்கு. அதனால பகவானுக்கு ஒரு பாதபீட்டம் மாதிரி இருக்கு இவனுடைய காளியனுடைய தலை. அந்த தலை நீலக்கல்லு, அதுல இருக்கக்கூடிய மணி பத்மராகம். ச பத்மராகாமிவ, பத்மராக கற்களுடன் கூடினதான பாதபீட்டீம் இவ, ஒரு பாதத்தை வைக்கக்கூடிய பீட்டம் போல் விளங்கும். பணாம் காளியன பன்னகஸ்ய பணாம், காளியனுடைய தலையை கிராமன்னு மிதித்து கொண்டு அதில் காலை வைத்துக் கொண்டவனாக, முகுந்தகா பதம் போடுறாரு பாருங்க, முகும் ததாதீதி முகுந்தா, மோட்சத்து கொடுக்க போறார் அவனுக்கு. யாரு மேல பகவானுடைய திருவடி படுறதோ அவனுக்கு அடுத்தது மோட்சம் தானே. அதனால முகுந்தகா இங்க பாக்குறதுக்கு அடுத்த ஒரு உபமா போடுறார். கிரஸ்த உதிதா பானுஹு இவ ஆபபாசேங்கிற,
விழுங்கப்பட்டு தள்ளின ஒரு சூரியன் போல விளங்கினானா கண்ணன். பானுகும் இவ கிரஸ்த உதிதா, கிரஸ்தன ராகுனால விழுங்கப்பட்டு, எக்லிப்ஸ் போது எப்படி அந்த சூரியன் விழுங்கப்பட்டு, ஏன்னா உள்ள யமுனைக்குள்ளதானே குதிக்கிறான், உள்ள குதிச்ச உடனே இந்த பாம்பு சுத்த பார்த்தது, அவன் அப்படியே வெளியில வரான். ஒரு ராகுனால விழுங்கப்பட்டு வெளிவந்த சூரியன் போல் விளங்கினான் கண்ணன். கிரஸ்த உதிதா, விழுங்கி இப்ப கிளம்பின பானுகு இவ சூரியன் போல் ஆபபாசை. சத்யோ மகாநீல மயீம் முகுந்தः ச பத்மராகாமிவ பாதபீடீம் கிராமன் பணாம் காலிய பன்னகஸ்ய கிரஸ்தோதிதா பானுகு இவ ஆபபாசே. அடுத்ததும் அதுக்கு அடுத்த ஸ்லோகமும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதனால இது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.